நாம கேட்கிற துவாவை அல்லாஹ் கண்டுகொள்ள வேண்டும் என்றால், அங்கீகரிக்க வேண்டும் என்றால், முதலாவது விஷயம் நாம கேட்கிற பிரார்த்தனையில் அவசரப்படுதல், இறைவனினுடைய அருளில் நிராசைப்படக்கூடிய தன்மையை வந்துடக்கூடாது. ஒரு இறை நம்பிக்கையானுடைய வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தை வந்துடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யுஸ்தஜாபு லி அஹதிக்கும் மாலம் யஅஜல், உங்கள் ஒவ்வொருவருடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ் பதிலளிப்பான், அவர் அவசரப்படாதவரை என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உமல் இஸ்திஜால், அவசரப்படுதல் என்றால் என்ன? எல்லார் துவாவையும் அல்லாஹ் அங்கீகரிப்பான், பதிலளிப்பான், அவசரப்படாதவரை என்று சொல்கிறீர்களே, அவசரப்படுதல் என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவசரப்படுதல் என்ன தெரியுமா? துவா கேட்பாரு, கேட்டுப்புட்டு சொல்வாரு, தஅவுது, நான் அல்லாஹ்ட்ட துவா கேட்டேன், ஃபலம் யுஸ்தஜப் லி, ஆனா அல்லாஹ் என் துவாவை கண்டுக்கவே இல்லை இப்படின்னு ஒரு மூமின் சொல்லிடுவாரு. இப்படி சொல்லிவிட்டால் அவர் அவசரப்பட்டு விட்டார் என்று பொருள். இப்படி அவசரப்படக்கூடியவருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் கண்டுகொள்ள மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான எச்சரிக்கை.